ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சீப்பாங் 4 டில்லருடைய ஹெட்டில் வந்து கேஸ்கெட்டு போயிட்டு தண்ணி இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். சைலன்சர் சைடு தண்ணி இறங்குது, ஏர்டூம் சைடு தண்ணி வருது. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்டூமை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சைலன்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட, மற்ற விவசாயிக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சைலன்சரில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. ரேடியேட்டரில் வந்து தண்ணி ஊற்றினா நேராக ஹெட் உள்ளே போயிட்டு சிலிண்டர் உள்ள டேரெக்டாக தண்ணி இறங்குது ஃப்ரெண்ட்ஸ், கேஸ்கெட்டு போயிட்டு. இப்போ கேஸ்கெட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏர்டூம் சைலன்சர் கைட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேக்ராம் கப்பு, ஆயில் ஹோஸ் கைட்டிட்டு ரேக்ராம் கப்பு கைட்டுறோம். நீங்கள் வந்து என்ன ஃபோர் டில்லர் வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரேக்ராம் கப்பு கைட்டியாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வும் எக்ஸாஸ்ட் வால்வும் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து ரேக்ராம் தான் ஆப்ரேட் பண்ணும். பாருங்கள், 2 நெட்டு கட்டிட்டோம்னா ரேக்ராம் செட்டு வந்து வெளியே எடுத்துடலாம். வால்வு ஆப்ரேட்டிங் ராட் 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாசல் கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாசலுடைய டீசல் ஹோஸ் கட்டிட்டு பாருங்கள், டீசல் ஹோஸ் கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓவர் ப்ளே ஹோஸு. இந்த நாசல் வந்து ஸ்டெக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் புகை அதிகமாக தள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். நாசல் வந்து புகை அதிகமாக இருந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணி போடுங்க. பாருங்கள், டிஐ நாசல் இது கட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்டு கட்டுறோம். இது இந்த சீப்பாங் 4 டில்லரில் வந்து 2 டம்மி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 டம்மி போயிடுச்சுன்னா கூட இன்ஜின் ஆயிலில் வந்து தண்ணி கலக்கும். அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி கலக்காது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ஆயிலில். பாருங்கள், ஹெட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டரில் வந்து தண்ணி இருந்தது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு எம்ஆர் ஷீட்டு போட்டு ஹெட்டு கேஸ்கட்டை சொண்டிட்டு நியூ கேஸ்கெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹெட்டில் பேஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு இன்ஜின்லேயும் பேஸ்ட்டு போடணும். பழைய கேஸ்கெட் வந்து லைட்டாக கிராக் ஆகிட்டு வெடிச்சிட்டு இருந்தது. அதனால தான் வந்து இன்ஜின் சிலிண்டரில் தண்ணி இறங்கியிருக்கு. அதனால் நம்ம நியூ கேஸ்கெட்டை இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள், புது கேஸ்கெட்டு. அதேமாதிரி ஹெட்டுடைய சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதில் எதுனா கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கேஸ்கெட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சீக்கிரம் கேஸ்கெட்டு போச்சுன்னா ஹெட்டு வந்து லைட்டாக ஸ்பேஸிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் கேஸ்கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம். 4 நெட்டும் ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணிடுறோம். ஹெட்டுடைய 4 நெட்டும் ஃபுல்லாக டைட் பண்ணணும். அதுமாதிரி இந்த 4 டீலரை பொறுத்தவரையிலும் ஆயில் வந்து கரெக்டாக டெய்லி செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. பாருங்கள், 4 போல்ட்டு பைப் வச்சு போட்டு ஃபுல் டைட் பண்ணுறோம். நாலு நெட்டு டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரேக் ராம் ஃபிட் பண்ணுறோம். ரேக் ராமுடைய ஆப்ரேட்டிங் ராடு முதல்ல ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் ரேக் ராமில் வந்து ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேக் ராம் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் எக்ஸாஸ்ட்டும் ஒரு பேப்பர் கன்னு தான் கேப் இருக்கணும். வால்வுக்கும் ரேக் ராமுடைய குதிரைக்கும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகுது, இன்லெட் ஓப்பன் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரேக் ராம் கப்பை ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஹோஸ் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடும். நாசல் வந்து கொஞ்சம் லைட்டாக புகை தள்ளிச்சுன்னா நாசல் வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி போட்டோம்னா புகை குறைய ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சுனால பம்பு நாசல் சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது.
டீசல் ஹோஸை ஃபிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஏர் டோமை ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சைலன்சரை ஃபிட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மாட்டிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நீங்கள் ஓவர்லோடு கொடுத்தீங்கனாலும் கேஸ் கட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லோடு வந்து திட்டமாக கொடுத்து ஓட்டுங்க பவர் டில்லரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் அமுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.